இப்போ நம்ம டிபெட்டில் இருக்கோம். வாவ்! இந்தியாவோட பார்டரில் இருக்க அந்த டிபெட்க்கு நம்ம எப்படி போகலாம் அண்ட் டிபெட் மக்களோட கைவினை பொருட்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா? ஸோ அது எல்லாமே கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோயம்புத்தூர் டிபெட்டியன் இவங்க தான் டிபெட்டியன். இந்த டிபெட்டியன் ரெஃப்யூஜி சென்டரில் இருக்காங்க. நிறைய ஹேண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டிபெட் மக்களோட ஃபேமஸான என்னென்ன பொருட்கள் எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது இந்த ஹோல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த டிபெட் ரெஃப்யூஜி சென்டர் எங்கே இருக்குது அண்ட் நம்ம என்னெல்லாம் வாங்கினோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்ராவல் வித் ஷோபா ஃபெலிக்ஸ். டார்ஜிலிங்கில் இருக்கும். அண்ட் டார்ஜிலிங் சித்தேஸ்வர் தாம் அல்லது சார்தம் அப்படிங்கிற பேரில் சொல்லுவாங்க. சிவாலயங்களும் நம்ம இந்த கோயிலில் பார்க்கலாம். இன்ஸ்டியூட்டில் இருந்து கோயம்புத்தூர் டு வெஸ்ட் பெங்கால் நம்மளோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் நம்ம போனது வந்து பார்த்திங்கன்னா சிக்கிம்க்கு அடுத்ததாக வந்து டார்ஜிலிங் ரீச் ஆனோம். டார்ஜிலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி டிபெட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு பேர் வந்து தான் டிபெட்டியன் ரெஃப்யூஜி செல்ஃப் ஹெல்ப் சென்டர் டார்ஜிலிங்கில் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹோல் டிபெட்டையே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். டார்ஜிலிங் எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பை ட்ரெயின் எடுத்தீங்க அப்படின்னா ஜெய்பால்குரி தான் உங்களுக்கு ஸ்டேஷன். இங்கேருந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸ். ஸோ இங்கேருந்து ஒரு ப்ரைவேட் கேப், நீங்கள் ஜெய்பால்குரி ரீச் ஆனோன்னா ஒரு ப்ரைவேட் கேப் எடுத்தீங்க அப்படின்னா 2 to 3 மணி நேரத்தில் வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். 3500 to ஒரு 4000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகணும் அப்படின்னா ஷேரிங் ஜீப் பஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் சிலிகுரியிலேருந்து எடுத்திங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் டைம் ஆகும். அண்ட் டார்ஜிலிங் ஃபேமஸ் டாய் ட்ரெயின் கூட நீங்கள் எடுக்கலாம். அண்ட் 7 hours வந்து ட்ராவல் டைம். அண்ட் பை ஃப்ளைட் மூலியமாக வந்தீங்கன்னா பேக்டோரா ஏர்போர்ட் தான் ரீச் ஆவீங்க. அங்கேருந்து டு டார்ஜிலிங்க்கு வந்துட்டு நீங்கள் டாக்ஸி எடுத்துக்கலாம். ஒன் வே ட்ரிப்பாக 2000 to 3500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஷேர்டு டாக்ஸிஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா 500 to 800 தான் சார்ஜ். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஹோல் டார்ஜிலிங் பார்க்குறக்கு ஒரு 2 days ஸ்பேர் பண்ணலாம். சூப்பராக கவர் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஹோல் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணுறேன். அண்ட் ஃபுல் PDF வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறவர் தான் 14வது தலைலாமா. இவர் தான் வந்துட்டு இந்த மக்களை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து அண்ட் இங்கே டார்ஜிலிங்கில் டிபெட்டியன் ரெஃப்யூஜி சென்டர் உருவாக்க காரணமானவர். அண்ட் தலைலாமா அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத தலைவர், ஆன்மீக தலைவர், ஆன்மீக குரு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த மக்கள் வந்து டிபெட்டியன் மக்கள் வந்து தலைலாமா அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களோட தலைவர். ஸோ இப்போ வந்து நம்ம தலைலாமா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 14வது தலைலாமா தான் வந்துட்டு இந்த இடத்த வந்து நிறுவியிருக்காரு. அண்ட் இப்போ வந்து நம்ம உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வீடுகள் மாதிரி இருந்தது. உள்ளே போனோடனே இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இந்த கைவினை பொருட்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அண்ட் ஒர்க் எல்லாம் யூனிக்காக இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்துலையுமே நீங்கள் பார்க்கலாம் அவங்களோட தலைலாமாவோட ஃபோட்டோ வந்துட்டு அவங்க வச்சுருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அந்த ஃபோட்டோஸ் இருக்கும். அண்ட் இப்போ இவர் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தப்போ அவர் சொன்னார், கதவு இருக்கு இல்லையா, கதவுக்கு வைக்கிற டிசைன் அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹேண்ட் கிராஃப்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப இன்ட்ரிகேட்டாக. ஸோ உங்களுக்கு ஒரு சாம்பிள் டிசைன் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டினார். ரொம்ப அழகாக ரொம்ப பொறுமையாக யூனிக்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஒர்க் மட்டும் கிடையாது, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே ஹோல் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஹேண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு டக்குன்னு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் டிபெட் மக்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நம்ம டிபெட்டுக்கு போகாமையே டிபெட்டில் இருக்க மக்களையும் அண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைலும் அண்ட் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி ஸோ எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டார்ஜிலிங் டிபெட்டியன் ரெஃப்யூஜி சென்டர் நீங்கள் டெஃபினட்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மத தலைவர்கள் அண்ட் இவர் தான் வந்துட்டு 14வது தலைலாமா. அண்ட் அவங்க தங்கி இருக்கிற இடம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கேயே ஒர்க் இருக்குது அண்ட் எடுத்து பண்ணுறாங்க. அண்ட் இதை வந்துட்டு உங்களுக்கு ஃபாரின் வரைக்குமே அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஆர்டர்ஸ் வருது. அண்ட் இந்த மாதிரி கிராஃப்ட்மேன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுகளாக இருக்குது. ஸோ ஆர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ரூம்குள்ளே போனோம். இங்கே போனீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இவங்க வந்துட்டு
உள்ளன் த்ரெட்ஸு. அண்ட் இந்த உள்ளன் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த த்ரெட்டுக்கு வந்துட்டு கலர் கூட இவங்களே பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே நேச்சுரல் டையிங் ப்ராசஸில், அந்த ப்ராசஸ்மே நம்ம பார்க்கலாம். அது வந்து செப்பரேட்டாக ஒரு பில்டிங்கில் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கில் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. எனக்கு நார்மலாகவே ஹேண்ட்கிராஃப்ட் ஐட்டம் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தா நம்ம ஒரு பொருளை ஹேண்ட்கிராஃப்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி வாங்குறக்கும், அதை ஒருத்தங்க செஞ்சிட்ருக்காங்க அவங்கக்கிட்ட இருந்தே அதை வாங்குறக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம கண்ணால் பார்க்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டோர் ரூல். ஸோ இது ஃபுல்லாகவே அந்த புத்தர்களின் அந்த மந்திரம் இருக்கும், ஓம் மானி பத்மேகம் அப்படிங்கிற மந்திரம் இருக்கும். ஸோ இது வந்து எப்போவுமே அவங்க கையில் வச்சுட்டு ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். அண்ட் இதுலேயுமே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் பர்ச்சேஸ் பண்ணோம். அது வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வால் ஹேங்கிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டிபெட்டியன் ஆர்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்காக அண்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் எப்படி இதெல்லாம் பின்னுறாங்க, அது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு ஒர்க்குமே. அண்ட் நிறைய விஷயம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணோம். அண்ட் மக்கள் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியானாங்க. ஸோ எங்களை மாதிரியே நிறைய பேர் வாங்கினாங்க. இந்த ஹேண்ட்கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கும்போது அதை அவங்களே செஞ்சதை சேல் பண்ணுறப்போ அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் நமக்கும் அவங்கள சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட ரொம்ப நல்ல யூனிக்கான பொருட்கள், அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம டிபெட்லேருந்தே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே வந்தோம் அப்படின்னா வேற ஒரு ரூமு. இங்கே எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட இந்த டிபெட்டியன் ரெஃப்யூஜி சென்டர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் ஃபர்ஸ்ட்டு யாரெல்லாம் வந்தாங்க அண்ட் இவங்க வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது இவங்களோட வாழ்வாதாரம் எப்படி கவர்மெண்ட் எப்படி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ் அவங்களோடதும் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க எப்படி கொஞ்சம் பேராக வந்தாங்க அண்ட் இப்போ வரைக்கும் மக்கள் எப்படி செட்டில் ஆகிட்டாங்க அண்ட் இவங்க வந்து ஹேண்ட்கிராஃப்ட்லேயே வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே டே பை டே டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு இந்த இந்த ரூம்குள்ளே வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிபெட்டியன் ரெஃப்யூஜி சென்டர். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங்கில். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிபெட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ டார்ஜிலிங்கில் வந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் டிபெட் லைஃப்பை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு டிபெட் மக்கள் வந்து டார்ஜிலிங்கில் இருக்காங்க. அண்ட் இவங்க எப்படி வந்தாங்க அண்ட் எப்படி இவங்களை வந்து கவர்மெண்ட் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு அண்ட் யாரெல்லாம் இவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இவங்களோட கைவினை பொருட்கள் எல்லாம் எப்படி இருக்குது அண்ட் டிபெட் மக்களை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்கு அண்ட் டிபெட் லாங்குவேஜை வந்து உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ அதை டிபெட் லாங்குவேஜில் எழுதி தராங்க. அண்ட் அவங்களே பண்ணுறாங்க நேச்சுரல் டையிங் அண்ட் அவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ரூம்குள்ளே பார்க்கலாம். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து யூடியூப் நிறைய வீடியோஸில் கிடைக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை, மக்கள் போஸ்ட் பண்ணவே இல்லை, கவர் பண்ணவே இல்லை. பட் நாங்கள் வந்து இதை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அத்தனையுமே ஒரு பிக்சர்ஸ் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் சிக்கிம் டார்ஜிலிங் ட்ரிப்
பிளான் பண்ணுறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ டெஃபினட்டாக ஷேர் பண்ணி இங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அண்டு நீங்களும் பார்க்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு எனக்கு டிபெட்டுக்கு போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸையே கொடுத்துச்சுங்க இந்த டிபெட்டியன் ரெஃப்யூஜி சென்டர்ஸ். அண்ட் இங்கே இருக்க டிபெட் மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கான நமக்கு ஒரு வாய்ப்புமே அமைச்சு கொடுத்துச்சு. ஸோ எனக்கு வந்து பர்சனலி இந்த டார்ஜிலிங்கில் நிறைய பிளேசஸ் பார்த்தாலுமே இந்த இடம் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இது नोबल रहता है एक किलो का सिर्फ 2 रुपये. एक किलो बहुत कम है. இந்த டிபெட்டியன் ரெஃப்யூஜி சென்டர் வந்து பார்த்திங்கன்னா லெபாங் அப்படிங்கிற ஒரு இடத்துல டார்ஜிலிங் டவுன்லேருந்து ஒரு 5 to 7 கிலோமீட்டர் தொலை தூரத்தில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து கார்பெட் வீவிங் யூனிட்டை இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா டிபெட்டியன் இவங்க வந்துட்டு உள்ளன் நூல் அவங்களே நெஞ்சு அண்ட் நேச்சுரல் டைஸ் போட்டு கலரிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த அத்தனை நூலும் நேச்சுரல் டையும். ஸோ இங்கேயே வந்துட்டு டை ஏஜென்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் அந்த பற்றி தான் நம்ம சுற்றி பார்த்துட்ருக்கோம். எல்லாமே ஹேண்ட்மேட். ஃபுல்லாக ஒவ்வொரு நூலும் அவ்வளோ கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நேச்சுரல் டையிலே. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ். சீரியஸ்லி டிபெட் பீப்புள் வந்துட்டு ரெஃப்யூஜியாக வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. த்ரெட்ஸ் பாருங்கள். ஸோ இதுதான் இந்த த்ரெட்டு. நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி லைக்கும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து அவரோட டிபெட் லாங்குவேஜில் எழுதி கொடுப்பாரு. நான் வந்துட்டு டிபெட் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்டு அவர்கிட்ட எழுதி வாங்கியிருந்தேன். இந்த இடத்த வந்து நீங்கள் மார்னிங் 9 to 4:30 வரைக்கும் மண்டே டு சாட்டர்டே விசிட் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட எக்ஸலண்ட் கார்பெட் வீவிங்கு, வுட் கார்விங் ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் டங்கக்கா பெயிண்டிங் ரொம்ப ஸ்பெஷல். அண்டு நான் வந்து இந்த மாலை வாங்கினேன். ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் இதில் எல்லாமே இந்த டோர் ரூல் இருந்தது. ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அண்டு இதில் எல்லாமே லாக் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம நார்மலாக பார்க்குற லாக்குக்கும் இந்த மாதிரி யூனிக்காக லாக் வச்சுருந்தாங்க. ஸோ இவங்களோட இந்த ஹேண்ட்கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 36 கண்ட்ரீஸ்க்கு இவங்க வேர்ல்டு வைடாக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ராடக்ட்டில் எந்த ப்ராடக்ட் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த கிறிஸ்டல் மாலை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு மின்னுது. ஸோ அது என்ன மாலைன்னு தெரியல, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு லக்கி காயின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த காயின் வந்து புத்தரோட அந்த மந்திரம் இருக்குது. ஸோ அது வியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால வாங்கினேன். அண்ட் இந்த இதுவுமே டோர் ரூலோடது தான். ஸோ டோர் ரூல் வச்ச ரொம்ப ஒரு அழகான ஒரு வால் ஹேங்கிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த மணி வந்துட்டு ஆடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காக வாங்கினேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே யூனிக் தாங்க. ஸோ நம்ம எதுவுமே முன்னே பார்த்த மாதிரியே இருக்காது. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கினேன். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு. ஸோ இதெல்லாமே கவர் பண்ணேன். அண்ட் இதில் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்துட்டு அவர்களோட மந்திரம், ஓம் மானி பத்மை ஹும் சொல்லிட்டு அந்த புத்தர்களின் மந்திரம். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்க்கலாம், இந்த ஊர் ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் மலை காடுகள் எல்லா இடத்துலையுமே வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய பொருள் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒவ்வொன்றுமே வந்துட்டு க்ளோஸ் டு மை ஹார்ட். இப்போ வரைக்கும் கவர் கூட பிரிக்காமல் அப்பப்போ எடுத்து எடுத்து பார்த்துக்குவேன். அது மாதிரி என்னோடய ரூமே பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த புத்தாஸோட வால் பெயிண்டிங் அண்ட் புத்தாஸோட ஃப்ளாகு, டோர் ரூல் இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டோர் ரூல் வந்துட்டு இதுவுமே ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் அண்ட் ரொம்ப பிடிச்சது. அண்ட் இந்த பிரேஸ்லெட் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேஸ்லெட்லேயுமே அந்த மந்திரங்கள் இருக்குது. அண்ட் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்காக நான் வாங்கினேன். அண்ட் இது வந்து ஒரு சின்ன ஒரு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. அண்ட் ஆல்மோஸ்ட்டு எல்லா பொருட்களுமே வந்துட்டு நான் இப்போது சிலதை யூஸ் பண்ணுறேன், சிலதை வந்து யூஸே பண்ணாமல் பத்திரமா வச்சுருக்கேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாலை பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் வாங்கினது. காஷ்மீர் பஹல்காமில் அமர்நாத் பாத யாத்திரை போவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கிற அந்த கற்களெல்லாம் எடுத்து அண்ட் அதையும் இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணி சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ஃபுல் வீடியோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.